ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸே வந்து பாருங்கள், சூப்பராக ஒரு கார்டன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது வந்து நீங்கள் என்ன மரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டாங்க, மேலே கீழே அருவியாக கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் இதை குற்றாலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இரும்பு கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இரும்பு கேட் வந்து எல்லா இடத்துக்குமே இருக்கும், ஒவ்வொன்றுமே. மேலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் யாராவது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைவேட்டாக மேலே வீடு இருக்குது, அவங்களுக்கு தனியாக ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன். 1538 வந்து பார்த்திங்கன்னா பில்டப் ஏரியா வீடு கட்டுந்து, ஓகேங்களா. பஸ் ஸ்டாப்பு எதுலேயே வந்து 100 மீட்டரில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, திருநெல்வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட்டாபிராமம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங் தான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் 20 மினிட்ஸ், அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி இருக்குது, அது வெறும் 20 மினிட்ஸ் தான். அப்படியே பேக் சைடில் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருங்காட்டுக்கோட்டை இருக்குது. அப்படியே எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல் ஒரு 30 மினிட்ஸில் போயிடலாம். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லணும்னா கூகுள் மேப்பில் மகேஸ்வரி கார்டன் போட்டிங்கன்னா போதும், ஒரே கார்டன் தான், இந்த லொக்கேஷன் தான் வரும், வேறு எந்த லொக்கேஷனும் வராது. நேராக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வாங்கிக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு வந்து பார்க்க போகிறோங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸே வந்து பாருங்கள், சூப்பராக ஒரு கார்டன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது வந்து நீங்கள் என்ன மரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டாங்க, மேலே கீழே அருவியாக கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் இதை குற்றாலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. தண்ணிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இரும்பு கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இரும்பு கேட் வந்து எல்லா இடத்துக்குமே இருக்கும், ஒவ்வொன்றுமே. மேலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் யாராவது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைவேட்டாக மேலே வீடு இருக்குது, அவங்களுக்கு தனியாக ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹாலு. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னல்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபார்ம் லேண்ட் இருக்கும். இந்த ஃபார்ம் லேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை ஒட்டி கிடையாதுங்க, அதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது, இது பார்க்குக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பார்க்குக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம வீடே இருக்குது. ஸோ இந்த ஹாலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 BHK 2 பெட்ரூம் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பெட்ரூம்னாவே முக்கியமாக வந்து ரேக்ஸ் தான் தேவை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேக்ஸ் இருக்குது பாருங்கள், மேலேயும் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாஷ் பேஷனும் இருக்குது, ஷவரும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். 2வது பெட்ரூம் அப்படியே ஹால்லேருந்து வெளில வந்த உடனே எதிரிலே இருக்கும். உள்ளே வந்த உடனே இங்கே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், துணி அடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேக் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் தான் சொல்லணும். ஸோ இன்டீரியர் ஒர்க்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, செம்ம வுட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துக்குமே வந்து இந்த இன்டீரியர் வுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வியூ தாங்க சூப்பர். அங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. காற்றோட்டம் தான் முக்கியம் ஒரு கிச்சனுக்கு. இங்கே பாருங்கள் வாஷ் பேஷன், பாத்திரம் கழுவுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம், நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வு, கீழே கேஸு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து வெளில வந்த உடனே ஹால் இருக்குல்ல, ஹாலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெஸ்ட் ரூமே இருக்குங்க ஹாலுக்குன்னு. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோட முக்கியமாக சொல்லணும்னா 3 ரெஸ்ட் ரூமு. ஒரு பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹாலுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸுக்கு பக்கத்தில் ஃபேமிலி யாராவது வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஸோ நீங்கள் ஓப்பனாக உள்ளே வந்ததுக்கப்புறமா பெட்ரூம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு காட்டுறது கிச்சன். கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. இப்போ நம்ம மேலே போகலாங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்தோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1538 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, லேண்ட் ஏரியா 600, மொத்தம் 2100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது. இந்த லேண்ட் ஏரியா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் இருக்குது, ஓகேவா. முக்கியமாக நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா நம்ம கட்டின வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும் தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்பேஸும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க.
ஓகே, நான் உங்களுக்கு மேலே வந்த உடனே ஃபஸ்ட்டு காட்டணும்னு நினச்சது வந்து இங்கே பாருங்கள். இந்த அந்த ஃபார்ம் லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கலாம். ஸோ அந்த பக்கத்தில் வந்து இருக்கே வாட்டர்லாம் நம்மள வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தண்ணியே நிற்காது. சூப்பரான லொக்கேஷன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டுக்கு அப்புறம் தாங்க அந்த ஃபார்ம் லேண்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு இருக்கிறதால ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பக்கத்தில் வந்து கேப் இருக்கான்றதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து வீடு வாங்கும்போது பார்ப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வீடியோ இருக்குது. ஸோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாப்லாம் எங்கே, பஸ் ஸ்டாப்பு எதுலேயே வந்து 100 மீட்டரில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, திருநெல்வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட்டாபிராம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங் தான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் 20 மினிட்ஸ், அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி இருக்குது, அது வெறும் 20 மினிட்ஸ் தான். அப்படியே பேக் சைடில் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருங்காட்டுக்கோட்டை இருக்குது. அப்படியே எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலூர் 30 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ அதுக்கு நடுவில் தான் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், மகேஸ்வரி கார்டன் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்துடும். ஃபுல்லாக வீடுங்க தான். நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகளை தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளாட்டே வந்து பார்த்தா பார்க்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே ஒரு ஃபேமிலியில் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ரூம் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்டீரியர் ஒர்க்கு தரமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இரும்பு கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டாய்லெட்டும் ஒரே மாதிரி தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த குவாலிட்டியில் பண்ணுவோம் அந்த குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது அது பெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூப்பரான ஒர்க்ஸ்லாம், கிளாஸ் வித் ஒர்க்கு. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த இடம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 91 lakhs கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு 10 lakhs கொண்டு வந்தாலே போதும். மீதி வந்து பேங்க் லோன் 90% பேங்க் லோன் வந்து பண்ணி உங்களுக்கு இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்ட் ஓவரே பண்ணிவிடுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இது டிடிசிபி அப்ரூவ்டு பர்ஃபெக்ட் டைட்டில் கிளியரான ஒரு டாக்குமெண்ட் ஆனது. நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லணும்னா கூகுள் மேப்பில் மகேஸ்வரி கார்டன்னு போட்டிங்கன்னா போதும். ஒரே கார்டன் தான், இந்த லொக்கேஷன் தான் வரும், வேறு எந்த லொக்கேஷனும் வராது. ஸோ நீங்கள் போய்ட்டு கூகுள் மேப்பில் போய்ட்டு மகேஸ்வரி கார்டன்னு போடுங்க, இந்த இடம் வரும். இங்கே தான் இருக்கா நம்மளோட வீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வாங்கிக்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்த வாங்கி சீக்கிரமாக குடியேறுங்க. இது வந்து எனக்கே பிடிச்சிருக்கு, பட் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, பட் உங்கள்கிட்ட இருக்கும், மறக்காமல் வாங்கிடுங்க.